ஓம் சாந்தி. அமைதிக்கான வாழ்த்துக்கள். நான் சிஸ்டர் மீரா, மலேசியாவிலிருந்து. இன்று நான் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளப் போவது மே 9, 2024 சகார் முரளியில் நான் செய்த பரிசோதனை. மே 9 முரளியை கேட்பதற்காக நான் என்னை தயார்படுத்திய போது நான் நிச்சயப்படுத்திக் கொண்ட விடயம் முழுமையாக அந்த முரளியில் ஒருமுகப்படுத்தியிருக்கின்றேன். அந்த முரளி முடியும் வரை நான் கொண்டிருந்த உணர்வு, நானோர் ஆத்மா, கடவுள் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே அனைத்துக்கு முதலில் எனக்காக அந்த விழிப்புணர்வை எடுத்துக்கொண்டேன். அதன் பின்னர் கடவுளின் வாசகங்களை செவிமடுக்க நான் ஆரம்பித்த போது என்னால் முரளியை, அந்த ஞானத்தை, ஞான அம்புகள் என்னை ஊடறுத்து சென்று தாக்குவது போன்று உணரக்கூடியதாக இருந்தது. என்னால் உடனடியாகவே ஞானத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த சக்தியை அனுபவிக்க கூடியதாக இருந்தது. என்னை பொறுத்தவரை இந்த முரளியில் வலியுறுத்தி கூறப்பட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால், எமது நாளாந்த வாழ்க்கையில் ஆத்ம உணர்வை பயிற்சி செய்வதன் முக்கியத்துவம் ஆகும். அதன் மூலமாக எங்களால் ஆன்மீக சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக எங்களால் சரீரத்தை அன்றி ஆத்மாவை மட்டும் பார்க்கக்கூடியதாக முடியும். எனவே சரீரத்தின் மீது எந்த கவர்ச்சியோ பற்றோ இருக்காது. அதே சமயம் பாபா மீது கலப்படமற்ற அன்பும் நினைவும் இருக்கும். அத்துடன் தொடர்ந்தும் தூய்மை சக்தியை பேண வேண்டும். எனவே இன்று நாள் முழுவதும் என்னுடைய பயிற்சி, நான் எனது செயல்களை தொடர்ந்தும் செய்யும் போது ஆத்ம உணர்வை பயிற்சி செய்வது, விசேஷமாக சரீரத்தை அன்றி ஆத்மாவை மட்டுமே பார்க்கும் பயிற்சி, ஆண் பெண் என்ற பாகுபாடுக்கும் அப்பால் செல்வது. நான் அனைவரிலும் ஒளியை மட்டுமே பார்க்கின்றேன். எனவே எந்த கவர்ச்சியோ அல்லது சிறப்பியல்புகளின் ஈர்ப்போ இல்லை. எனவே என்னால் அவற்றுக்கு அப்பால் செல்ல முடிந்தது. என்னை ஆத்ம உணர்வு நிலையில் ஸ்திரப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த பயிற்சியானது பாபாவுடன் என்னை இலகுவாகவே இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதற்கு உதவி செய்தது. அத்துடன் என்னை சூழவும் ஓர் ஆன்மீக சூழலை உருவாக்கவும் முடிந்தது. இன்று நான் பரிசோதனை செய்த 2வது விடயம், பாபா கூறியது போன்று தவறுகள் செய்யாமல் இருப்பது. ஏனென்றால் நாம் தவறுகள் செய்யும் பொழுது மனச்சாட்சி உறுத்தும், அது சூழலில் சுமையை ஏற்படுத்தும், பாரமாக இருக்கும். எனவே எந்த தவறும் செய்யக்கூடாது என்பதில் எனது கவனம் இருந்தது. அதனால் எந்த செயலை செய்வதற்கு முன்பாகவும் அதை பற்றி சிந்தித்து பார்த்தேன். அதன் விளைவுகளை பற்றி சிந்தித்து பார்த்தேன். எனவே எனது உள்ளுணர்வை என்னால் தெளிவாக வைத்திருக்க முடிந்தது. எனது புத்தியையும் தெளிவாக வைத்திருக்க முடிந்தது. எனவே எனக்குள்ளே முழுமையான நேர்மை இருந்தது. எனவே அந்த சுய நேர்மையானது புத்தியில் ஒரு தெளிவுத்தன்மையை ஏற்படுத்தும். எனவே அது மற்றுமொரு சுவாரஸ்யமான பரிசோதனை நான் செய்தது. என்னுடனும் மற்றவர்களுடனான எனது உறவு முறையிலும். 3வதாக பாபா என்று கூறிய சுவாரஸ்யமான ஒரு விடயம், உங்களுடைய நினைவானது தொடர்ச்சியானதாக, அதாவது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். இறுதியில் பாபாவை தவிர வேறு யாரையுமே நினைவு செய்யக்கூடாத வகையிலே அது இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது நீண்ட காலத்துக்கு இருக்க வேண்டும். எனவே நாள் முழுவதும் எனது கவனமானது இதில் இருந்தது. செயல்களை செய்யும் பொழுதும் பாபாவின் நினைவில் இருந்தவாறு செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினேன். ஏனென்றால் பகல் முழுவதும் நாங்கள் காரியங்களை செய்வதிலேயே கூடுதலான நேரத்தை செலவிடுகின்றோம். எனவே பகல் பொழுதில் காரியங்களை செய்யும் பொழுது இதில் நாங்கள் கவனம் செலுத்தாவிட்டால் பின்னர் நாங்கள் நினைவில் அமரும் பொழுது எங்களால் அதில் ஒன்று குவிக்க முடியாது. எனவே அந்த விழிப்புணர்வு, தொடர்ச்சியான நினைவில் இருக்க வேண்டும் என்ற கவனம், இவை ஒரு நல்ல சூழலை உருவாக்கின. மற்றவர்களாலும் இதனால்
நினைவில் இருப்பதற்கான அந்த இணைப்பை பெறக்கூடியதாக இருந்தது. இறுதியாக முரளியை செவிமடுக்கும் போது நான் செய்தது இந்த முரளியில் மட்டுமல்ல, எந்த முரளியாக இருந்தாலும் நான் செய்கின்ற ஒன்று, முரளியில் பாபா கொடுக்கின்ற அத்தனை கேள்விகளையும் சுய பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்வது. குறிப்பாக இந்த முரளியில் பாபா பல கேள்விகளை கேட்டிருந்தார். விசேடமாக என்னுடைய தூய்மையின் மட்டத்தை சோதித்து பார்ப்பது, ஆத்ம உணர்வு மட்டத்தை சோதித்து பார்ப்பது. எனவே என்னால் அந்த கேள்விகளை வேறாக எழுதக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் அந்த கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக என்னை கேட்டுக்கொண்டேன். அதாவது எந்த அளவுக்கு என்னுடைய ஆத்ம உணர்வு நிலை இருந்தது, அத்துடன் பாபா மீது கலப்படமற்ற அன்பு. உண்மையிலேயே நான் என்ஜாய் பண்ணிய விடயம் ஆத்மாக்கள் மீது அன்பு செலுத்துவது. அதாவது எந்த கவர்ச்சிகளோ அதாவது ஈர்ப்புகளோ இல்லாமல், அவர்களின் உடல் மீது பற்று எதுவும் இல்லாமல் அன்பு செலுத்துவது. பாப்தாதாவிடமிருந்து நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், பாப்தாதா வரும்போது அவர் எல்லார் மீதும் அன்பு வைத்திருக்கின்றார், ஆனால் பற்றோ கவர்ச்சிகளோ இல்லை. எனவே சரியான விழிப்புணர்வு மூலம், சரியான மனோநிலை மூலம் எங்களால் சரியானதொரு சூழலை உருவாக்க முடியும். முரளியை கேட்கும் போது மட்டுமல்ல, அதன் பின்னரும் கூட அன்றைய நாள் முழுவதும். எனவே நான் உங்கள் அனைவரையும் கூட இவ்வாறு பரிசோதனை செய்து பார்க்குமாறு சிபாரிசு செய்கின்றேன். இது எவ்வாறு உங்களுக்கு வேலை செய்கின்றது என்று நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். நன்றி.